இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு PNG ஃபைலை எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் PNG ஃபைல்னா என்னன்னா பேக்ரவுண்ட் இல்லாம, அதாவது ஒரு போட்டோல பேக்ரவுண்ட் இல்லாம ஆப்ஜெக்ட் மட்டும் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கலாம். ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோடைய பேக்ரவுண்ட் எதுவும் இருக்காது, அந்த ஃப்ரூட் மட்டும் தான் இருக்கும். ஒரு வெஜிடபிள் ஷாப்புக்கு நீங்க ஒரு போஸ்டர் ரெடி பண்ண போறீங்கன்னா நீங்க நெட்ல இருந்து ஒரு போட்டோவை எடுத்து அதை கட் பண்ணி போடுறதுக்கு பதிலாக நம்ம வந்து PNG ஃபைலே டவுன்லோட் பண்ணி போட்டுக்கலாம். எல்லா ஃபைலும் PNG ஃபைலா கிடைக்காது, சில ஃபைல்ஸ் PNG ஃபைலா கிடைக்கும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து குரோம் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓபன் பண்ணிக்கிட்டு கூகுள்ல PNG விங் WING அப்படின்னு டைப் பண்றேன். சர்ச் பண்ணா ஃபர்ஸ்ட் வெப்சைட்டுக்குள்ள போய்க்கோங்க, PNG விங்னு சொல்லிட்டு. இந்த வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு நமக்கு தேவைப்படுற திங்ஸை இதுல என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் ட்ரீன்னு டைப் பண்றேன். ட்ரீன்னு டைப் பண்ணிட்டு இதுல என்னன்னா ஸ்பெல்லிங் கொடுக்கும்போது கரெக்டா கொடுக்கணும், அப்பதான் வந்து ரிசல்ட் வரும். இதை பாருங்க, நமக்கு எந்த டைப் ஆஃப் ட்ரீ வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் இந்த ட்ரீ எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு டவுன்லோட் கேட்குது, 4 MB 1.31. அண்ட் டவுன்லோட் பண்ற நேரத்தில் வந்து கேப்சா மட்டும் கேட்கும். கேப்சாவை கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு வந்து 5% ER அப்படி கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். இப்போ டவுன்லோட் ஆன ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். டவுன்லோட்ஸ்குள்ளே போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு எதுவுமே இல்லை, பிக்சர் மட்டும் இருக்கு, அதாவது ட்ரீ மட்டும் இருக்கு, பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை. இதை இன்னும் நம்ம கிளியரா பார்க்கறதுக்கு இதை Ctrl+A கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். Ctrl+A கொடுத்து ஆல் செலக்ட் பண்ணி Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணி அதில் Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் கொஞ்சம் Ctrl+T எடுத்து கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். பெருசாக்கிட்டு உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு ஸ்கை ப்ளூ வச்சுக்கிறேன். ஓகே, கொஞ்சம் டார்க்காகவே வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு ஒரு புது லேயர் ஓப்பன் பண்ணுறேன். ஷிஃப்ட் Ctrl+N என்டர் அடிச்சுட்டு பேக்ரவுண்டுக்கு அந்த இதில் வந்து ஸ்கை ப்ளூ வந்து ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ண வந்து ஷார்ட்கட்டு ஆல்ட் பேக்ஸ்பேஸ். மேலே இருக்க லேயரு அது வந்து எனக்கு கீழே வேணும், அதனால Ctrl ஓப்பன் பிரேஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா PNG ஃபைல் வந்து கரெக்டாக இருக்கு பாருங்க. நமக்கு வந்து பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாமல் இது மட்டும் கரெக்டாக நமக்கு கட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்படி தான் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும்.